இது என்ன வீடியோனா இன்றைக்கி வந்து நம்ம மேகி தான் சமைக்க போகிறோம். டாப் 10 மேகி. வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். கேஸில் தண்ணி வச்சாச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கலாம் கேஸு. குடிச்சோடனே நம்ம மேகி போட்டுக்கலாம். இப்போ வந்து காய்கறிலாம் அரிஞ்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம் வந்து நல்லா கொதிக்குது காய்ஸ். உடச்சி இதில் போட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒன்று மேகியெல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சு வச்சாச்சு. கேஸை நிப்பாட்டியாச்சு. நல்லா வெந்துட்டு பாத்திரத்தை ஸ்பிட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மேகியை இந்த தட்டில் பண்ணிக்கலாம். நல்லா அப்படி வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல். அப்போ தான் நல்லா. அது சொல்லுது ரஷ்மி. ஐயோ காமநாட்டி எலஃபோன் விடுது முடிஞ்சு. பாரு வடிகண்ணை எடுக்க முடியல, கை சுட்டுடுச்சு. அதனால் வந்து இது வந்து பண்ணியாச்சு. தட்டில் கடையை வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து இதுக்குள்ளே கொட்டிடலாம். எண்ணெய் கொதிக்குது. நல்லா நம்ம வந்து வதக்கலாம். நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வேறு இதில் வந்து எண்ணெய் சட்டியில் பற்ற வச்சு முட்டை பொரிச்சிடலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்த முட்டை பொரிச்சு ஊற்றிக்கலாம். நல்லா நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். முட்டை பொண்ணு முட்டை பொரிச்சாச்சு. நம்ம இதை நிப்பாட்டிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துட்டு இப்போ நம்ம மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாக்கெட் இப்போ இப்படி ஒரு தடவை திரும்பி
நம்ம அவிச்சு வச்ச மேகியை இல்லை நம்ம வந்து பொரிச்சு வச்ச முட்டையை வந்து கொட்டிக்கலாம். கொட்டி வச்சு ஒரு கலராக கலந்துட்டு நம்ம வடிச்சு வச்ச மேகி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டிடணும். ஏற்கனவே நம்ம மேகியை வேக வச்சு எடுத்தனால நம்ம இப்படி மசாலாவில் ஒரு தடவை கிளறி அப்படியே இறக்கிட்டா முடிஞ்சிடும். மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் எடுத்து வச்சிடலாம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி செஞ்சாச்சு. நீங்களும் இதை பார்த்து செய்யுங்க. பாய் காய்ஸ்.